நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய நினைவு தினம். இது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு தினமாக எனக்கு அமைந்ததுக்கு காரணம் என் தந்தையினுடைய நினைவு தினமும் இன்றுதான். என் தந்தை எஸ்வி வெங்கட்ராமன் அவர்களும் சிவாஜி அவர்களும் நல்ல நண்பர்கள். ஒரு 50 ஆண்டுகளுக்கு மேலாக நல்ல நண்பர்களாக இருந்தார்கள். நடிப்பு என்றால் அது சிவாஜி அவர்கள் தான். தமிழுக்கு மட்டுமல்ல, இந்திய திரையுலகிலும் சரி, ஒரு ஹாலிவுட் ரேஞ்சில் பார்த்தாலும் மார்லன் பிரண்டா போன்ற மிகப்பெரிய கலைஞர்கள்லாம் ஆச்சரியப்பட்ட ஒரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அவருக்கு அரசு மிகச்சிறந்த ஒரு மரியாதையை கொடுத்து இந்த இடத்துல இந்த மணிமண்டபம் பண்ணியிருக்காங்க. முதல்ல மணிமண்டபத்துக்கு இடம் கொடுத்துட்டு கட்டாமல் இருந்தபோது நான் ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து அப்போ இது கட்டி ஆகணும்னு சொல்லி நடிகர் சங்கத்தையும் அதை ப்ரெஷரைஸ் பண்ணணும். கட்டப்பட்டு கலைஞர் இதில் மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக பீச்சில் வச்சார். ஆனால் இது சட்ட சிக்கல், கோர்ட்டுடைய ஆர்டர் காரணமாக. ஆனால் அதற்கு பிறகு இது மிகச்சிறந்த இடத்துல தான் இருக்குது. கேத்தாப்பில் எம்ஜிஆர் இருக்கார், இங்கே சிவாஜி இருக்கார். ஒரு கலைஞர்களுக்கு மட்டும் இறப்பு கிடையாது. கலைஞர்கள் உடல் ரீதியாக இறந்திருக்கலாமே தவிர அவர்கள் அந்த இன்றைக்கும் டிஜிட்டல் வேர்ல்டு வழியாக வாழ்ந்து கொண்டு தான் இருக்கிறார்கள். மிக ஆச்சரியமான ஒரு விஷயம். நான்லாம் ஒரு நடிகனாக இருக்கேன்னா எனக்கு பிறகும் நான் வாழ்ந்து கொண்டு தான் இருப்பேன். இன்னைக்கு எஸ்பிபி குரல் வழியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இந்த கலைஞர்களுக்கு மட்டும் இறப்பே கிடையாது. அது ஒரு வரம். பணம் சம்பாதிக்கிறோம், புகழ் சம்பாதிக்கிறோம், இறந்தாலும் அதை தாண்டிய மிகப்பெரிய ஒரு ஆச்சரியகரமான ஒரு விஷயம் என்னென்னா அந்த ரிமெம்பரன்ஸ். அது பாட்டுக்கு தொடர்ந்து இன்றைக்கி டிவி போட்டால் இன்றைக்கி சிவாஜி படம் ஒரு 3 படம் வரும். அது ஒரு கடவுள் கொடுத்த வரமாகத்தான் நினைக்கிறேன். சிவாஜி போன்றவர்கள் இன்றைக்கி இலக்கணம் ஒரு டிக்ஷனரி மாதிரி. ஏதாவது ஒரு சீன் புதுசாக ஒரு பண்ணிட்டேன்னு ஒரு நடிகர் சொன்னால் அது பார்த்தா ஒரு 40வது பக்கத்தில் சிவாஜி ஒரு 40 வருஷம் முன்னாடி பண்ணியிருப்பார். அந்த மாதிரியான ஒரு ரெஃபரன்ஸுக்கு எதை எடுத்தாலுமே சிவாஜியை தொடாமல் நடிப்பு என்பதே கிடையாது. அப்படிப்பட்ட மாபெரும் நடிகர். பிறப்பு இறப்பு என்பது எல்லாருக்கும் உண்டு. தியாகராஜ பாகவதற்கும் உண்டு எல்லாருக்கும். ஆனால் எம்ஜிஆர் எல்லாருமே இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் கலைஞனுக்கு அவர் அஞ்சலி செலுத்துவதை என்னுடைய ஒரு கடமையாகவும் பெருமையாகவும் நான் நினைக்கிறேன். இன்றைக்கி நிறைய ஆர்டிஸ்ட் வரணும். புதுசாக இருக்கிறவங்க எனக்கு அவர் தெரியாது, நான் பார்த்தது இல்லையே அப்படின்லாம் சொல்லக்கூடாது. நாம் ஒரு ஃபீல்டில் இருக்கோம். அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு உண்டான மரியாதையை செலுத்தும் பொழுது நமக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் என்பது என்னுடைய கருத்து. ஸோ இப்படிப்பட்ட நாளில் இங்கே நான் ஒரு அஞ்சலி செலுத்துவது நான் ரொம்ப கடமையாக நினைக்கிறேன், பெருமையாக நினைக்கிறேன்.